வாங்கணும்னு சொல்லுவேன். அதான் உங்களுக்கு ஏதாவது ஆசைகள் இருந்தா சொல்லுங்க, அதை நான் நிறைவேத்துறேன். இந்த மாதிரி எல்லாம் எங்கேயாவது நடக்குமா? நான் கிளம்பி போய்கிட்டே இருக்கேன். இல்லங்க, நீங்க தான் எங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றி வைக்கணும். சரி, உங்க ஆசை என்னன்னு என்கிட்ட சொல்லுங்க. நாங்க எங்க தலைவனுக்கே தலைவனாகணும்னு ஆசைப்படுறோம். நான் தான் முதலையே சொன்னேன்ல, இவனால எதுவும் பண்ண முடியாது. இப்ப எங்க 2 பேருக்கும் ஒரு சலாம் போடு. நம்மளுடைய ஆசை நிறைவேறிடுச்சு டோலு. என்னுடைய ஆசையும் கொஞ்சம் நிறைவேற்ற முடியுமா ப்ளீஸ்? சரி, எழுந்துரு. உன்னோட ஆசைகள் என்னன்னு என்கிட்ட சொல்லு. எனக்கு டோலக்பூர்ல பீம் மாதிரியே நல்லா ஃபேமஸ் ஆகணும். ஆசையை நிறைவேத்துறேன். உனக்கு என்ன லட்டு வேணும்னா நானே உனக்கு தரேனே. இந்தாப்பா காளியா, எங்க கிட்ட கொடுத்துரு. இங்க என்னதான் நடக்குது? ராஜு அவன் கிட்ட இருந்த லட்டு எல்லாத்தையும் காளியா கிட்ட கொடுத்துட்டான். காளியாவும் அதே லட்டுவை டோலு போல கிட்ட கொடுத்துட்டான். ஊருக்குள்ள ஒருத்தன் வந்திருக்கான். அவன் நம்மளோட எல்லா ஆசைகளையும் நிறைவேத்துறான். யார் யார் மனசுல ஆசைகள் இருக்கோ சொல்லுங்க, என்கிட்ட வாங்க, நிறைவேற்றி வைக்கிறேன். பணம் வேணுங்க. ஆமாங்க, எனக்கு நீங்க பணம் கொடுங்க, அதான் முக்கியங்க. இவங்களுடைய எல்லா ஆசையும் நிறைவேற்றிட்டு அப்புறம் இவங்களை என் அடிமைகளாக்கிடுவேன். இதோ உங்களுடைய ஆசைகள் நிறைவேற போகுது. ஹே, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? எல்லாத்தையும் பழையபடி மாத்திடு. இல்ல இந்த அப்படி இத சாப்பிட்டுட்டு உன்னுடைய திறமைய காட்டு. பீம், அந்த நூலை கவனிச்சியா? நம்ம எல்லாரும் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் போட்டியில கலந்துக்க போறோம். பீம், நாம இந்த கப்பை ஜெயிச்சிட்டு தான் ஊருக்கே போகணும். எங்க பாக்கிட்டு இருக்கீங்க? நாங்க தான் டோலக்பூர் டீம். இந்த போட்டியில நாங்களும் கலந்துக்க போறோம். நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீங்க இந்த இன்டர்நேஷனல் போட்டியில கலந்துக்கிட்டு கலந்துப்போம், நல்லா விளையாடுவோம். எங்க திறமைய பாக்குற மக்கள் எல்லாரும் நிச்சயமா அதை பாராட்ட தான் போறாங்க. முதல் பாலே சிக்ஸருக்கு அடிச்சிட்டான். முதல் தடவையா வந்திருக்கிற இந்த டோலக்பூர் டீம் தன்னோட ஆட்டத்தால எல்லார் மனசையும் ஜெயிச்சுட்டாங்க. டோலக்பூர் ஜெயிச்சிட்டாங்க. டோலக்பூர் உண்மையிலேயே ரொம்ப ஆட்டகாசமா விளையாடுறாங்க. முதல் முறையாக இந்த போட்டியில கலந்துகிட்ட டோலக்பூர்
டோலக்பூர் டீம் இப்போ ஃபைனல்ஸ்க்கு போயிட்டாங்க. இன்னைக்கு ஒரு சரித்திரம் படிக்கக்கூடிய மேட்ச் நடக்க போகுது. அதுல மோதுறவங்க டோலக்பூரும் ஹிந்தி டீமும் தான். இதோட 20 ஓவர்ஸ் முடிஞ்சாச்சு. டோலக்பூருக்கு எதிராக ஒரு அபாரமான ஸ்கோர் அடிச்சிருக்காங்க இந்த ஹிந்தி டீம். வந்திருக்காங்க. மார்ஷல் தன்னோட முதல் பந்தை போட போறாரு. இதோ போட்டாச்சு. மார்ஷல் அதிவேகமா அட்டாக் பண்ணிக்கிறாரு. ஓ, இது ஒரு டேஞ்சரஸ் பவுன்ஸ். இப்போ மார்ஷலுக்கும் இடையில நடக்கிற இந்த போட்டியில மார்ஷல் ஜெயிக்கிறத நம்ம கண் கூட பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். It was a tremendous shot. இது ஒரு பேட்டிங் இல்ல, இது ஒரு விளாசல். பீம் டோலக்பூர் டீமுக்கு ஒரு தன்னம்பிக்கையை கொடுத்திருக்காரு. இதனா விக்கெட்ஸ் வேகமா விழுந்துகிட்டே இருக்கு. மார்ஷல் டோலக்பூர் டீமுக்கு தண்ணி காட்டிக்கிட்டு இருக்காரு. அச்சச்சோ. பேட்ஸ்மேன் மன் வந்திருக்காரு. ஏய் மனு, கொஞ்சம் ஜாக்கிரதையா விளையாடு. பிக்கியை இழக்காம விளையாடு மனு, உன்னால முடியும். இதுக்கு மேல என்னால ஓட முடியாது பீம். நாம எல்லாரும் ஒரே டீமை சேர்ந்தவங்க மனு. நீ ஒண்ணு இந்த மைதானத்துல தனியா விளையாடலையே. நீ உன்னோட வீரத்தை காட்ட விரும்புனா, இவங்களை தோக்கடிக்கவும் நீ விரும்புனீனா, கண்டிப்பா ஜக்கு உனக்காக ஓடுவான். ரெண்டு பேட்ஸ்மேனும் சூப்பரா விளையாடுறாங்க. வா ஜக்கு, வா வா. இந்த மேட்ச் ஜெயிக்க 2 பால்ல 7 ரன் எடுத்தாகணும். இப்போ ஒரே ஒரு பால் தான் இருக்கு. ஜெயிக்கிறதுக்கு ஒரு சிக்ஸர் தேவையா இருக்கு. ஒரு பக்கம் பயங்கரமான பவுலர் மார்ஷல் நிக்கிறாரு. ஃபேஸ் பண்ண போறது பீமால சிக்ஸர் அடிக்க முடியுமா? அன்பிலீவபிள். என்டி டீப் மாதிரி ஒரு அற்புதமான டீம் டோலக்பூர் காரங்க தோக்கடிச்சிட்டு இன்டர்நேஷனல் கப்பை ஜெயிச்சிட்டாங்க. ரொம்ப பிரமாதம் பீம், ரொம்ப பிரமாதம். அப்பா சொல்லுங்களேன், நாளைக்கு என்னோட பிறந்த நாளுக்கு நீங்க என்னெல்லாம் பண்ண போறீங்க? இப்பவே சொல்லிட்டா அப்புறம் சுவாரஸ்யம் இருக்காது. அப்படி இருந்தாலும் இந்த பரிசை இப்பவே உனக்கு கொடுக்கறேன். ராஜகுமாரி நீலமின் அதிசய சாகசங்கள். இன்னைக்கு இதை நான் படிச்சிடுறேன். இத பாரு, தூங்காம சும்மா புத்தகத்தை படிச்சுக்கிட்டே இருக்காத. நல்லா படுத்து தூங்கு. பிறந்த நாளை நாளைக்கு கொண்டாடணும் இல்லையா? ராஜகுமாரி நீலம் தன்னோட ராஜ்யம் ரொம்ப நல்லா இருக்கணும்னு நினைச்சாங்க. அதனால ஒரு நாள் மாறு வேஷம் போட்டுக்கிட்டு அவங்க வெளியே கிளம்புனாங்க. அப்போ வழியில அவங்க ஒரு பயங்கரமான அரக்கனை சந்திச்சாங்க. அவனை அடிச்சிட்டு ஊர் மக்களுக்கு அவங்க பொற்காசுகளை வழங்கினாங்க. ராஜகுமாரி எப்போ ராணியா ஆனாங்களோ தன்னோட திறமையால நாட்டையே அவங்க செழிப்பா மாத்தினாங்க. எல்லாரும் சந்தோஷமா இருந்தாங்க. எல்லாருமே அவங்கள பாராட்டுனாங்க. எனக்கும் இந்த மாதிரி ஒரு இளவரசி ஆகணும்னு ஆசையா இருக்கு. அட, இதுக்குள்ள வேற ஏதோ இருக்கே. ராஜகுமாரி நீலமுடைய ஆயுதங்கள். இப்போ இளவரசி இந்துவின் அதிசய சாகசங்கள்னு புத்தகம் வரப்போகுது. இது என்ன, ராஜகுமாரி இந்துமதி வரா? அதுவும் தனியா. இந்த சந்தர்ப்பத்தை நான் நழுவ விடவே போறேன். ஏய், நீ என்ன பண்ணிட்டு இருக்க?
மாட்டிக்கிட்டியா? நான் 2 நாளா சாப்பிடவே இல்லை. சாப்பாடுக்காக தான் நான் இப்படிலாம் திருட வேண்டியதாயிடுச்சு. வா, நான் உனக்கு உதவி பண்றேன். நான் ராஜகுமாரியா மாறணும். ராஜகுமாரி காக்காவா மாறணும். உன்னால என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. நாளைக்கு சூரியன் மறையறதுக்கு முன்னாடி நீ என் மந்திரத்தை கலைக்கலனா நீ நிரந்தரமாவே காக்காவா இருந்துருவ. ஏய், உங்களதான் பேட்டை என்கிட்ட கொடு. நான் பேட்டிங் பண்ண போறேன். எந்த ஊரு? என் தலைவர் வெளியில வந்தாருன்னா உன்னை சும்மா விட மாட்டாரு. தலைவா! இது என்ன? இந்தா உன்னுடைய பேட்டையும் எடுத்துக்க. உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது. ஆமா, நீ யாரு? ஏன் தாக்குதல்ல இருந்து நீ தப்பிச்சிட்டியே? அப்படியா? முடிஞ்சா மோதி பாரு. ப்ரொஃபசர் அங்கிள் உன்னை மறுபடியும் பள்ளிய மாத்திடுவாரு. அப்படியா? ஈமா சூப்பர் கம்பல்லி, என்னை யாராலையும் ஒண்ணும் பண்ண முடியாது. பீம், பீம், அதுக்கு இன்னும் உன் மேல கோபம் இருக்கு. அதான் உன் மேல ஏறி வந்து உன்னை முறைச்சு பாக்குது. வாய மூடு, நான் தூங்கணும். உன்னை காப்பாத்துறதுக்காக நான் வந்துட்டேன் நண்பா. எங்க என்ன பண்ணிட்டு இருக்க பீம்? அப்படின்னா இது நீதானா? அப்ப இது யாரு? ராஜகுமாரி நீயா? இந்த ரகசியம் யாருக்குமே தெரிய போறதில்ல.
உன்னை நாங்க சிறையில அடைக்க போறோம், கிளம்பு. அந்த குரங்கு இன்னும் அவ்வளவு சின்னதா இருந்தது. இக்கிடிக்கி 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 இப்படி சொல்லி சொல்லியே மூளெல்லாம் குழம்பி போயிடுச்சு. நண்பர்களே, இங்கதான் நம்ம தேடி வந்த அந்த 2 குரங்கு இருக்கு. ஆமாம் பீம், அதனாலதான் அந்த பறவை நம்மள இங்க கூட்டிட்டு வந்திருக்கு. ஆனா எந்த குரங்குன்னு தெரியலையே. பேசாம நீயே போய் அந்த குரங்கு கிட்ட கேட்டுட்டு வா. கதவை திறந்தா குரங்கு நம்மள அடிச்சிரும். திறக்கலனா இங்க இருந்து தப்பிச்சு போகவே முடியாது. மேலே போ, போய் எங்க எல்லாரையும் கூப்பிட்டுக்க. அப்படிதான், நல்லா வேகமா போங்க தலைவா. காளியா, என்னாச்சு? பீம், அங்க பாரு. இதுக்கு என்ன அர்த்தம்? எகிட்டிக்கு குரங்குக்கு இதுல போட்டுக்கிற மாதிரி வாயில 3 கோடு இருக்குமா? சரி வாங்க, அப்ப உடனே நம்ம வெளியே போலாம். நம்ம தான் ஜெயிச்சோம். குரங்குகள்லாம் சேர்ந்து என்ன அடிக்க போறீங்களா? என் சக்தி என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? கதை இன்னும் சூடு பிடிக்கல போல இருக்கே. இங்கிட்டிக்கு குரங்கா என்னன்னு எனக்கு தெரியல, ஆனா குரங்குகளுக்கு பொதுவா வாழைப்பழம்னா ரொம்ப பிடிக்கும். ஜாக்கிரதை பீம். ஆஹா, இது கல்லாயிடுச்சே. அது இந்த குரங்கு தான். இன்னொரு குரங்கு எங்க இருக்கும்? ரோரான் இந்த குரங்க மட்டும் தான் கேட்டான். வாங்க, இத கொடுத்துட்டா நம்ம இளவரசியை வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடலாம். இங்க என்ன நடக்குது?
நாங்கெல்லாம் உங்க நண்பர்கள். நண்பர்களா? இல்ல. நேத்து ராத்திரி ரோரான் என்ன பண்ணான்னு எங்களுக்கு தெரியும். நீங்க இந்த சிலைய ரோரானுக்கு கொடுத்து இளவரசியை காப்பாத்தலான்னு பாக்குறீங்க. ஆனா எங்க நிலைமை என்ன ஆகுன்னு உங்களுக்கு தெரியுமா? விட மாட்டோம். தயவு செஞ்சு என்ன நம்பு. கண்டிப்பா ரோரான உங்களை அழிக்க நான் விட மாட்டேன். பீம், நீ எங்க எதிரி. மரியாதையா அந்த சிலையை எங்க கிட்ட கொடுத்துரு. இளவரசியை முதல்ல ரோரான் கிட்ட இருந்து காப்பாத்தியாகணும். ராஜு, நம்ம அங்கிள் கோவிச்சுக்க மாட்டாரு. நேத்துக்கு நடந்தது இயற்கையான பூகம்பமே கிடையாது. ஆமா பீமே, மலை மேல இருந்து யாரோ இதெல்லாம் வேணும்னே செய்யற மாதிரியே இருக்குப்பா. மேல என்னதான் இருக்கு? அந்த சேனாதிபதியும் அவர் என்ன சொன்னாரு பீம்? பீம், மேல போக பயப்படுறீனா முதல்லயே சொல்லிடு. நீ சொல்றது எனக்கும் கேட்கட்டும். தலைவா, நாம மேல போனோம்னா கீழே வரவே மாட்டோம். கீச்சக்காரோடைய நண்பர்கள் இந்நேரத்துக்கு ஓடி போயிருப்பாங்க. இனி பந்தயம்லாம் எதுவும் கிடையாது. கிளம்புங்க, நாமளும் வீட்டுக்கு போகலாம். நாங்க பயந்து ஓடல காலியா. அவங்க எல்லாம் புத்திசாலிங்க, எப்பவோ போயிட்டாங்க. ஆனா கீச்சக் இன்னும் போகல. என்ன பீம், பந்தயத்தை நீ முடிச்சிருவியா இல்ல டோலக்பூருக்கு திரும்ப ஓடி போறியா? சொல்லு. டோலக்பூர்காரங்க எதுக்குமே பயப்பட மாட்டாங்க. எதுக்கும் துணிஞ்சு நிப்பாங்க. எல்லாத்துலயும் ஜெயிச்சு காட்டுவாங்க. கீச்சக், கிளம்பு. போதும், இதுக்கு மேல முடியாது. நாம பாதி மலையை கடந்தாச்சு. இன்னைக்கு இது போதும் நினைக்கிறேன். நீ என்ன சொல்ற கீச்சக்? ஆமா பீம், இங்க தங்கிட்டு நாளைக்கு கிளம்பலாம். நல்ல ஐடியா தலைவா. இவங்க தூங்குனதும் ராத்திரியே நாம கிளம்பி போயிடுவோம். எப்படியாவது இங்க இருந்து தப்பிச்சு போயிடணும். கீச்சக், ஜாக்கிரதை.
பைல்வான்பூர் மன்னரே, உன்னுடைய வீரன் கியான்பூர்ல இருக்கிற வீரனோட சேர்ந்தும் சவால்ல தோத்து இருக்கான். சவால்ல தோத்தா என்ன செய்யணும்னு தெரியல. கியான்பூர் நாடு மாதிரியே என்னுடைய நாடும் இப்போ உனக்கு அடிமையாயிடுச்சு. என்ன உதவி வேணுமோ கேளு, செய்யறேன். என் பேரு இஷானி. நான் சோட்டா பீமை தேடி வந்திருக்கேன். உண்மையில நான் தான் பீம். நான் எல்லாரையும் விட குட்டியாவும் இருக்கேன், பலசாலியும் கூட. நிறுத்துங்க, தயவு செஞ்சு நிறுத்துங்க. இவங்களுக்கு நம்மளோட உதவி தேவை. அதை விட்டுட்டு சண்டை போடுறீங்க. எப்படி இருக்கிற பீம்? இஷானிய நான் தான் உன்கிட்ட உதவி கேட்டு அனுப்பி இருக்கேன். நான் ஈஷானிக்கு எப்படி உதவ முடியும்னு சொல்லுங்க. இஷானி ஒரு ராஜகுமாரி. ராஜகுமாரன் உதய ஒரு சூன்யக்காரி தன்னோட கோட்டையில புடிச்சு வச்சிருக்கா. ராஜகுமாரனை தேடுறதுல நீ எனக்கு உதவி செய்வியா? நான் உனக்கு நிச்சயமா உதவுறேன் ஈஷானி. அந்த கோட்டை எங்க இருக்குன்னு எனக்கு தெரியும் பீமே. நாங்களும் கூட வருவோம். ராஜகுமாரிக்கு உதவி செய்யறது எங்களுடைய கடமையும் கூட. உள்ள போறதுக்கு எந்த வழியும் இருக்கிற மாதிரி தெரியலையே. அதோ பாரு, அங்க ஒரு ஜன்னல் இருக்கு. ஆனா அந்த ஜன்னல் வரைக்கும் நாம எப்படிப்பா போறது? இதென்ன இப்படி பண்ணிட்ட நீ? காப்பாத்துங்க. அது சரி, ராஜகுமாரன் எங்க போனாரு? சுட்கி, அந்த ஆமையை காப்பாத்து. அதுதான் ராஜகுமாரன். என்ன? ஆமைதான் ராஜகுமாரன்.